சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே மீன்லாம் நம்ம ஊர் மாதிரி பீஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்க. முள் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதை வச்சு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான் செய்யலான்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அத்தைக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி பண்ணவும் போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், பூண்டு, அது கூட வெங்காயமும் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், சீரகம் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்செடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்ச தக்காளியும் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இப்போ கடாயில் சேர்த்து ஊற்றிட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை அப்படியே முழுசாக போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லிட் போட்டு குக் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வச்சிருக்க மீனை ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதாங்க. சைட் பை சைட் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி முடிச்சாச்சு. சுட சுட வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.